திருப்பூம்புகலர் திருத்தலமாக நினச்சிக்கோங்க. திருவாமூர் திரு அதிகை வீரட்டானது திருவடியின் கீழிலிருந்து அவர் திரு அவதாரம் செய்து அதிகை வீரட்டானத்து திருவருளிலே அவர் ஆட்கொண்டு கூற்றாயினவாறு பதிகம் 4ஆம் திருமுறை ஓதி அதிலே இருந்து 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை திருத்தாண்டக வேந்தராக இருந்து குணம் கிடையாது, இறப்பு கிடையாது, திதி கிடையாது. நாயன்மார்களில் 4வர்களில் மூத்த அடியார் திருஞான சம்பந்தர். குழந்தை சின்ன வயசு எப்படியோ அப்படி திருநாவுக்கரசு சுவாமிகள் மூத்த அடியார். எல்லோரும் காண சித்திரை சதய நட்சத்திரத்தில் சுவாமியோட கலந்த நன்னாளாக இன்னைக்கு கருதி பெருமானுடைய திருவடியை சேரும் பொருட்டு செய்த முத்தி பதிகம் உள்பட எல்லாத்தையும் நாங்கள் இங்கே போற்றி அர்ச்சனை உள்பட நாங்கள் எல்லாரும் உங்கள் சார்பாக செய்துட்டோம். செய்ததாக கருதி பெருமான் இப்போ அப்பா கிட்ட போகிறாரு. வாழுங்காலத்தில் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்து எந்த ஒரு இன்னல்களும் நமக்கு தரமாட்டார். அந்த வகையில் உணர்வு பூர்வமாக நாம் வந்ததோடு நம்மளுக்கு பின்னாடி சந்ததிகளும் கொண்டு வந்து சேர்த்தணும். அது அப்பர் சுவாமி அதனால தான் சொல்கிறார், புகுவார் அவர் பின் புகுவேன்னு சொன்னார். அப்போ யார் முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி போகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி அவங்க வழியிலேயே நானும் போகிறேன்னு அவரே சொல்லியிருக்காருன்னா நாமளும் பின்பற்றி நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியர்களுக்கும் சைவம்னா என்ன, அவங்க 4வர் காட்டிய வழின்னா என்ன அப்படிங்கிறத படிப்படியாக அறிந்து தெரிந்து